இந்த முதலிகுடா பிரதான வீதி கடந்த பல வருடங்களாக பல திணைக்களங்களுக்கு, அதாவது வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களங்களுக்கெல்லாம் எங்களுடைய சனசமூக நிலையத்தினூடாக அந்த நிர்வாகத்தினர் கடிதங்களை கையெழுத்திருந்தும் இந்த வீதியினை புனரமைப்பதற்காக இதுவரைக்கும் எவர் முன்வரவில்லை. எனவே இந்த வீதியினை அன்றாடம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சபை பஸ் வண்டிகள் பிரயாணம் செய்து வழக்கம். அதேபோன்று நோயாளிகள் கூட இதில் செல்ல முடியாத நிலைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அத்தோடு இந்த கிராமத்திலே, அதாவது இந்த பரவாங்கரையில் மிகப்பெரிய ஒரு பாடசாலை இந்த கிராமத்திலே அமைக்கப்பட்டிருந்தும் இந்த பெரிய பாடசாலைக்கு மாணவர்களோ ஆசிரியர்களோ ஏனையவர்களோ வருவதற்கென ஒரு ஒழுங்கான வீதியில் என்பது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. அயல் கிராமத்திலே உண்மையிலே 2 பாடசாலைகள் இருக்கின்றது. இந்த வீதியாலே தான் அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பிரதான வீதி என்பதனால் அந்த மக்களுடைய நலன் கருதியனும் இந்த வீதியினை புனரமைத்து தருவதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினும் சரி, வீதி அபிவிருத்தி திணைக்களமும் சரி இதற்கு முன்வர வேண்டும். வீதியானது பல ஆண்டுகளாக எந்தவித புனரமைப்புமின்றி மிகவும் சிதைவுக்குட்பட்டிருக்கிறது. அதனால் பாடசாலை செல்பவர்களும் தொழிலுக்கு செல்பவர்களும் திடீரென நோய் ஏற்படும்